இந்த விமர்சனங்கள் எல்லாம் கொண்டே குப்பையில போடுங்க. இங்க ஏகப்பட்ட பேர் உண்மையாவே நாட்டுக்காக போராடினவர்கள், உண்மையாவே நாட்டுக்காக கால் இழந்தவர்கள், உண்மையாவே விசுவாசம் நின்றவர்கள் இன்னுமே அடிப்படை தேவை கூட கிடைக்காம பிச்சை எடுக்கிறாங்க. வணக்கம் மக்களே, நான் விஜிதன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், நேற்று ஒரு வீடியோ பதிவு செஞ்சுருந்தேன். என்னென்னு சொன்னால், யாழ்ப்பாணத்தில் மிக பிரபலமான 2 யூடியூபருக்கிடையே மோதல், அது சம்மந்தமான ஒரு வீடியோ பதிவு செஞ்சுருந்தேன். நிச்சயமாக நடுநிலைமையாக தான் அந்த வீடியோ பதிவு செஞ்சுருந்தேன். யாருக்கு எந்த சார்பும் இல்லாமல் அது சம்மந்தமான விளைவுகள் எதை நோக்கி போகுதுன்னு சொல்லி தெளிவாக தான் அந்த வீடியோ பதிவு செஞ்சுருந்தேன். என்னென்னு சொன்னால், அவருக்கும் சார்பில் இவருக்கும் சார்பில் நடக்கிற சம்பவத்தை எவ்வாறு கையாளணும்னு சொல்லி தான் அந்த வீடியோ பதிவு செஞ்சுருந்தேன். ஆனால் அதில் ஏகப்பட்ட பேர் எனக்கு ஆதரவாக நல்ல அந்த ரீச் கிட்டத்தட்ட 9,000 தாண்டி அதை ஓடிக்கொண்டிருக்கு. நிச்சயமாக நல்ல ஆதரவு தந்திருந்தீங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஒரு சில நபர்கள் நீ ஒரு கற்றுக்குட்டி, நீ எல்லாம் அறிவை சொல்ல வந்துட்டியான்னு சொல்லியிருந்தாங்க. நான் உண்மையாகவே அந்த வீடியோ பதிவு செய்கிறதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன். நான் அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது. தெளிவாக அவங்களுக்கு கொண்டு சொல்லிடுறேன். என்னுடைய சேனல், என்னுடைய கண்டென்ட் என்னன்னு சொன்னால், ஒரு விடயம் தொடர்பாக ரிவ்யூ பண்ணுறது, அதாவது விமர்சனம் பண்ணுறது தான் என்னுடைய கண்டென்ட். என்னுடைய ஆரம்பத்தில் என்னுடைய அடுத்த முதல் சேனல் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஒரு விடயம் தொடர்பாக மேலதிகமாக என்ன தகவல், அது சம்மந்தமான ரிவ்யூ பண்ணுவேன், விமர்சனம் பண்ணுவேன். அதன் அடிப்படையில் தான் யாழ்ப்பாண யூடியூபர்ஸுக்கு இடையில் இருக்கிற மோதலை அது சம்மந்தமாக நான் பேசியிருந்தேன். தெளிவாக இதில் ஒன்று புரிஞ்சு கொள்ளுங்க, யாருக்கும் எந்தவித ஆதரவும் இல்லை, அதே சமயத்தில் யாருக்கும் எந்தவித எதிர்ப்பும் கிடையாது. இங்கே இந்த பூமியில் யாரும் நல்லவனும் கிடையாது, யாரும் கெட்டவனும் கிடையாது. அந்த நம்ம 2-3 பேர் கேள்வி கேட்டிருந்தீங்க. என்ன தரமண்டா என்ன தெரியுமா உங்களுக்கு, ஏதோ ஒரு விளக்கம் கொடுத்துருந்தாங்க. இந்த கமெண்ட்டை பாருங்கள். நிச்சயமாக என்னை பொறுத்த மட்டுக்கு தரமண்டா என்னன்றதை உங்களுக்கு புரியலை. உங்களுக்கு தரமண்டா என்ன, கல்வியை வச்சு முடிவெடுக்கிறீங்களா, இல்லை பணத்தை வச்சு முடிவெடுக்கிறீங்களா, இல்லை சாதியை வச்சு முடிவெடுக்கிறீங்களா, இல்லை தமிழ் தேசியத்தை வச்சு முடிவெடுக்கிறீங்களான்னு புரியலை. தெளிவாக புரிஞ்சு கொள்ளுங்க. தரமண்டா நல்ல ஒழுக்கத்தை தான் தரம்னு சொல்கிறது. நீங்கள் எதை வச்சு நீங்கள் தரம் பிரிக்கிறீங்கன்னு புரியலை. என்னை பொறுத்த மாட்டேங்க, என்னுடைய கருத்து, தரம் பிரிப்பது என்பது நல்ல ஒழுக்கம், நல்ல செயல், நல்ல கருத்துள்ளவர்கள், நல்ல இதயம் உள்ளவர்களை வச்சு தான் மேன்மை கீழ்மை என்று நான் பிரிக்கிறேன். என்னை பொறுத்த மாட்டேங்க என்னுடைய கருத்து அதுதான். நான் அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது. என்னுடைய கருத்து, இந்த பணத்துக்கு மரியாதை கொடுக்க மாட்டேன். அதே சமயத்தில் நீங்கள் சாதிக்கு நான் மரியாதை கொடுக்க மாட்டேன். சாதி எனக்கு அதை பிடிக்க தேவையே இல்லை. 2025 சாதி தூக்கி பிடிக்கிறவங்கன்னா அவன்லாம் மனுஷனாக கூட நான் மதிக்க மாட்டேன். 3வது, மதம் எனக்கு தேவையும் இல்லை. அதன் அடிப்படையில் சில விடயங்களை தவிர்த்துருங்க. என்னை பொறுத்த மாட்டேக்கு தரம் என்றது ஒரு நல்ல ஒழுக்கத்தோடு இருக்கிறவனை தான் நான் மேன்மை தரம் கீழ்மை தரம் பிரிப்பேன். நல்ல ஒழுக்கத்தோடு இருக்கிறவன் மேன்மை தரம், ஒழுக்கம் இல்லாதவன் கீழ்மை தரமாக நான் பிரித்து கொள்வேன். அது என்னுடைய கருத்து. நான் அந்த தெளிவாக, இது கொஞ்சம் லாங் வீடியோவாக இருந்தால் கூட தெளிவாக சொல்லிடுறேன். நான் அவர் சொன்ன மாதிரி அவர் மெசேஜ் அழிச்சிட்டார் போல இருக்கு. அவர் சொல்லியிருந்தார், நீங்கள் ஒரு கற்றுக்குடி யூடியூபர்னு. நான் சொல்கிறேன் உங்களுக்கு, நானும் கொஞ்ச காலமாக யூடியூப் பண்ணிக்கிட்டு வரேன். என்னுடைய முதல் சேனலில் வீடியோ பதிவுகள் செஞ்சுருக்கிறேன். ஆனால் என்னை பொறுத்த மாட்டேக்கு இதில் சப்ஸ்கிரைபர் யார் அதிகம் எடுத்துருக்காங்க, யார் குறைவாக எடுத்துக்கிறாங்கன்னா எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. என்னை பொறுத்த மாட்டேக்கு எனக்கு ஒருக்கா கை முறிஞ்சிருந்தது. அந்த டைமில் நிச்சயமாக மெசேஜில் அந்த வீடியோ பார்த்துட்டு மெசேஜில் கேட்டிருந்தாங்க என்ன நடந்தான்னு சொல்லி. அது மட்டும் இல்லாமல் ஃபோன் பண்ணி கேட்டிருந்தாங்க என்ன நடந்தான்னு சொல்லி. இப்படி ஒரு 2 பேரை எங்களுக்கு சார்பாக, இல்லை எங்களை நேசிக்கிற மாதிரி சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம். என்னை பொறுத்த மாட்டேக்கு இந்த 1000 சப்ஸ்கிரைபர் இல்லை 150K சப்ஸ்கிரைபரை விட எங்களை நேசிக்கிற ஒரு 100 பேர், இல்லை குறைஞ்சது ஒரு 10 பேர் இருந்தால் கூட ரொம்ப சந்தோஷமான விடயம். என்னை பொறுத்த மாட்டேக்கு பெருசாலாம் சாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்னை பொறுத்த மட்டும் எங்களை நேசிக்கிறவங்க எங்களை சுற்றி ஒரு 10 பேர் இருந்தாலே காணும். எங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் என்னப்பா நடந்தது, காசு பணத்தை எல்லாம் தூக்கி எட்டத்தில் வைங்க. காசு பணத்தை வச்சு தான் உறவை தீர்மானிக்கிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் வேஸ்ட்டு. என்னை பொறுத்த மட்டும் காசு பணம் வச்சு ஒருத்தரோட நாங்கள் புலங்குறோம்னு சொன்னால் நிச்சயமாக அந்த வாழ்க்கையும் அந்த உறவு முறையும் நீடிக்காத. இந்த வீடியோ மூலம் நான் தெளிவாக ஒன்று சொல்லிடுறேன். எந்த யூடியூபருக்கும் சார்பில்லாமல் தான் இந்த கருத்தை வைக்கிறேன். என்னை பொறுத்த மட்டுக்கு வெளிநாட்டிலேருந்து இங்கே புலம்பெயர்ந்த தமிழர்கள் காசு அனுப்புறீங்களா, ஈழத்தில் இருக்கிற பாதிக்கப்பட்டவர்களுக்கு அந்த காசு அனுப்புறதை தயவு செய்து நிறுத்தி கொள்ளாதுங்க. என்னை பொறுத்த மட்டுக்கு
ஏகப்பட்ட பேருக்கு ஏகப்பட்ட தேவைகள் இருக்கு. இன்னுமே முன்னாள் போராளிகள் ரோட்ல ஒரு நேர சாப்பாட்டு கூட வழி இல்லாமல் நிற்கிறாங்க. எத்தனையோ முன்னாள் போராளிகள் விதவையாக நிற்கிறாங்க. தெளிவாக ஒன்று புரிஞ்சு கொள்ளுங்க. இன்னுமே தேவைகள் இருக்கு. இன்னுமே அவர்களுக்கான அடிப்படை தேவை கூட சென்றடையல. தயவு செய்து சொல்றேன், இந்த விமர்சனங்கள் எல்லாம் கொண்டே குப்பையில போடுங்க. இங்க ஏகப்பட்ட பேர் உண்மையாவே நாட்டுக்காக போராடினவர்கள், உண்மையாவே நாட்டுக்காக கால் இழந்தவர்கள், உண்மையாவே விசுவாசம் நின்றவர்கள் இன்னுமே அடிப்படை தேவை கூட கிடைக்காம பிச்சை எடுக்கிறாங்க. உங்களுக்கு தயவு செய்து புரிஞ்சு கொள்ளுங்க. இன்னுமே உண்மையான உணர்வோட போராடின முன்னாள் போராளிகள் சாப்பிட வழி இல்லாமல் நிற்கிறாங்க. என்ன பொறுத்த மாட்டேங்க, நீங்க ஒரு 1000 ரூபா அனுப்புறீங்கடா அனுப்புங்க. 500 ரூபா போனா கூட அவங்களோட ஒரு நேர வயிறு நிரம்பும். யாருமே யாருக்கும் உதவி செய்யறதை தடுக்காதுங்க. ஏகப்பட்ட ஹெல்பிங் வீடியோ செய்யற பிளகர் இருக்காங்க, அனுப்புங்க. அதுல எந்த தப்பும் இல்லை. யூடியூபர்ஸுக்கு இடையே மோதல்னு சொல்லி நான் போட்ட வீடியோவுக்கு ஏகப்பட்ட பேர் நல்ல கருத்துக்கள் வச்சிருந்தா கூட ஒரு சில பேர் கேடுகட்ட விதமாக ஒரு யூடியூபருக்கு சார்பாக எங்களை தாக்கி பேசியிருந்தீங்க. தெளிவாக உங்கள்கிட்ட கேட்குறேன், நீங்கள் இதுவரை காலமும் உங்களுடைய அப்பாட உழைப்பில் தான் சாப்பிட்ருப்பீங்க. எங்களை தெரியுது வடிவா. ஏன்னு சொன்னால் அப்பாட உழைப்பில் சாப்பிட்ட யாருமே கஷ்டப்பட்டிருக்க மாட்டீங்க. ஒரு நேரம் சாப்பாடு இல்லாமல் இருந்திருக்க மாட்டீங்க. குறிப்பாக நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்குறேன், 1 நாள் 2 நாள் 3 நாள் 4 நாள் தண்ணியோட இருந்திருப்பீங்களா? உங்களுக்கு பசிகிற வலி வேதனை தெரியுமா? தெளிவாக ஒன்று புரிஞ்சு கொள்ளுங்க. விமர்சனம் வைக்கணும். விமர்சனம் எதுக்கு வைக்கணும் தெரியுமா? ஆடம்பர தேவைகளுக்கு. இது அடிப்படை உணவு தேவைக்காக வழங்கப்படுகின்ற வெளிநாட்டு நிதிகளை யாருமே தடுக்கக்கூடாது. இதை வன்மையாக கண்டிக்கிறேன். இதை நான் முதலாவது கண்டிக்காம விட்டது என்னுடைய தவறு. ஏன்னு சொன்னால் என்னை பொறுத்த மாட்டேங்கி ஏழைகளுக்காக வெளிநாட்டு உறவுகள் புலம்பெயர்ந்த தமிழர்கள் அனுப்புகிற காசை யாருமே விமர்சனம் பண்ணக்கூடாது. நீங்கள் நினைக்கலாம், நீ சொல்றியே நாங்கள் காசு அனுப்புனா சில யூடியூபர்ஸ் வந்து ஏமாத்துறாங்களே, அப்போ நாங்கள் என்ன அனுப்புறேன்னு கேட்கலாம். தெளிவாக ஒன்று சொல்கிறேன், நீங்கள் ஒரு வீடியோவை பார்த்து தான் இன்னாளுக்கு உதவி செய்யணும்னு சொல்லி ஒரு நபரை தொடர்பு கொண்டு அந்த காசை கொடுக்குறீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக அந்த நபருடைய ஃபோன் நம்பர் எடுத்துக்கோங்க. அந்த நபருடைய ஃபோன் நம்பரை எந்த யூடியூபர் தராரோ அந்த யூடியூபருக்கு உதவி செய்யுங்க. நிச்சயமாக அந்த யூடியூபருக்கு நீங்கள் இந்த நபருக்கு இவ்வளோ ஒரு 10,000 கொடுக்க சொல்றீங்கன்னா அந்த ஃபோன் நம்பரை வேண்டி நீங்கள் அதில் நம்ம வீடியோலாம் பதிவு செஞ்சு முடியும். நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருங்க, கொடுத்த வீடியோலாம் பார்த்துருப்பீங்களானே அது முடியும். அந்த நபருக்கு கால் பண்ணி, தம்பி இந்த காசு முழுமையாக உங்களுக்கு சென்றடைஞ்சதா? நிச்சயமாக அது கேட்கறதுல எந்த தப்பும் இல்லை. ஏன்னா நீங்க அனுப்புற காசு அதை கேளுங்க. அது எந்த யூடியூபரா இருந்தாலும் நீங்க கேட்கறதுல எந்த தப்புமே கிடையாது, கேளுங்க. அப்படி கேட்டா நிச்சயமா நீங்க அனுப்புற காசு அவர்களுக்கு சென்றடைஞ்சிருக்கான்றதை நீங்க உறுதிப்படுத்தி கொள்ளலாம். நிச்சயமாக காசு அனுப்புறதுக்கு முதல் அந்த கஸ்டமர், அதாவது நீங்க எந்த பாதிக்கப்பட்டவரோ அவருக்குரிய போன் நம்பரையும் எடுத்துக்கோங்க. உண்மையாவே ஒரு பிளாக்கர் செய்யறீங்கன்னு சொன்னா அவருடைய போன் நம்பரை காசு அனுப்புறவருக்கு கொடுத்துருவோம். நாங்க கொடுத்து முடிய முதல் வீடியோ 2வது வீடியோ பார்த்து முடிய நீங்களும் கால் பண்ணி காசு கிடைச்சதா, நல்லா சந்தோஷமா இருக்குங்க பேசக்கூடிய மாதிரி ஒரு ஜெனியூனான ஒரு நடவடிக்கையை மேற்கொண்டா நிச்சயமாக எந்த பிரச்சனையும் இல்லாம ஈழத்தில் இருக்கிற எல்லாருக்கும் உதவி போய் சேரும்ன்றது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. என்னுடைய கருத்து இது. இந்த வீடியோ பார்த்துட்டு இன்னும் யூடியூபருக்கு நான் ஆதரவுன்னு சொல்லி தயவு செய்து என்ன ஒரு முத்திரையை குட்டாதுங்க. நான் யாருக்கும் சார்பு கிடையாது, யாருக்கும் நான் சொந்தமும் கிடையாது, யாருக்கும் பழக்கமும் கிடையாது. நான் நடுநிலைமையாக ஒரு வீடியோ செய்ய போனேன். நிச்சயமாக ஏகப்பட்ட பேர் எனக்கு அந்த வரவேற்பு தந்துருந்தீங்க. அதில் எனக்கு உண்மையாக ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னு சொன்னால் என்னை மதித்து என்னுடைய கருத்தை வரவேற்ற எல்லாருக்கும் சந்தோஷம். நிச்சயமாக இந்த பதிவை நான் பதிவு மூலமே சொல்லிடுறேன். ஏன் தூசண வார்த்தைகள் பிரயோகிக்கிறீங்க? ஒரு சில நபர்கள் எல்லாம் உண்மையாக தம்பி உங்களுடைய கருத்து எனக்கு தவறாக இருக்குது, இது சரியில்லைன்னு சொல்கிறீங்க. வரவேற்கிறேன். என்னை பொறுத்த மாட்டேங்கு ஒரு கருத்துக்கு எதிர்கருத்து இருக்கான், நாகரிகமான கருத்தாக இருக்கணும் என்னை பொறுத்த. அதான் ஓகே, தம்பின்னு சொல்கிறீங்க, ஓகே. சில நபர்கள் நாயன்னு சொல்கிறீங்க, சரி அதை விடுங்க. நாய் நன்றி உள்ளம் இருக்கும், அதன் அடிப்படையில் நாயை விட்டுருவோம். சில நபர்கள் ஏதோ இதெல்லாம் பேசுகிறீங்க, அதுக்கு தான் இந்த வீடியோ பதிவு. தெளிவாக புரிஞ்சுக்கணும். நீங்கள் ஒரு யூடியூபருக்கு சார்பாக இருக்கிறீங்க. என்ன சார்ந்த என்னோட இருக்கிற யூடியூபர்ஸுக்கு என்ன பேர் தெரியும். என்னை பொறுத்த மாட்டேக்கு எனக்கு காசு ஒரு மெயின் கிடையாது. என்னை பொறுத்த மாட்டேக்கு நான் சம்பாதிக்கிறேன்னு இல்லையோ, என்னோட நேசிக்கிறவங்க இப்போ நான் ஒரு வீடியோ எடுக்கிறேன்னு சொன்னால் என்ன ஃப்ரெண்டாக என்னோட நண்பராக இருக்கிற யூடியூபர்ஸுக்கு அந்த வீடியோ அனுப்பிடுவேன். தம்பிடே நீ போட்டு நீ சம்பாதிச்சுக்கோ, எனக்கு காசு வரையில் நீ அதை சம்பாதிச்சுக்கோன்னு நினைக்கிறவன் தான் நான். என்னை பொறுத்த மட்டும் எந்த கருத்து. ஆனால் சில யூடியூபர்ஸுக்கு முட்டு கொடுக்குறவங்க பற்றி நான் சொல்ல வந்தேன்னு சொன்னால் ரொம்ப வேதனைப்படுவீங்க. என்னை பொறுத்த மாட்டேக்கு நான் பேச விரும்பல. அதன் அடிப்படையில் தான் பேசாமல் இருக்கிறேன். என்னுடைய ஆதாரங்கள் எல்லாம் இருக்கு, நான் பேச மாட்டேன். சில விடயங்கள் எல்லாம் நான் அப்படியே பப்ளிக்காக பேசணும்னு சொன்னால் சில யூடியூபர்ஸ் மிக தலை குனிஞ்ச நிலைக்கு போக வேண்டி உட்படும். தயவுசெய்து நான் ஒரு பொது விடயத்தை ரிவ்யூ பண்ணால் அதை நீங்கள் நாகரிகமாக ஏற்றுக்கொள்ளுங்க. இல்லைன்னு சொன்னால் நாகரிகமாக எதிர்த்து கருத்து வைங்க. நாகரிகமாக வைக்கிற கருத்துக்கள் என்றைக்குமே மதிக்கப்படும். நிச்சயமாக எத்தனையோ பேர் என்ன நாகரிகமாக தம்பி உங்களோட கருத்தில் சில பிரச்சனைகளுக்கு முரண்பாடு இருக்குன்னு சொன்னீங்க. ஓகே, அதை நான் வரவேற்கிறேன். என்னை பொறுத்த மாட்டேங்குது அது சில தவறுகள் இருக்கு. நான் கடவுள் கிடையாது. என்ன சொல்றது, இந்த ஜட்மெண்ட்லேயும் தவறு இருக்கலாம். நான் ஒரு பெரிய
பருப்பும் கிடையாது. என்னை பொறுத்தவரை நான் பெரிய ஜட்ஜும் கிடையாது. நான் என்னுடைய கருத்தை, என்னுடைய ரிவ்யூ, என்னுடைய விமர்சனத்தை வச்சு நான் அதன் அடிப்படையில் அதுக்கு எதிர் விமர்சனம் வரும், அதை நான் தாழ்மையாக வரவேற்கிறேன், அதை உங்கள்கிட்ட இருந்து பெற்றுக்கொள்கிறேன். ஆனால் மரியாதையான கருத்துக்களை தான் பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன். தூசண வார்த்தைகள் அது இதுன்னு சொல்லி நான் அதை பெற்றுக்கொள்ள விரும்பலை. ஏன்னு சொன்னால், தம்பிகளா செல்லங்களா, நீங்கள் என்ன பொறுத்தவரை 2009க்கு பிறகு பெஞ்ச மழையில காளான் மாதிரி முளைச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படியானவர்கள்லாம் இந்த தவறான கமெண்ட்களை பண்ணுறீங்க. தயவு செய்து புரிஞ்சு கொள்ளுங்க. இந்த மக்கள் கொடுத்தது தான் சப்ஸ்கிரைபர், அதை வச்சு தான் பெரிய யூடியூபர் சின்ன யூடியூபர் முடிவெடுக்கிறது. மக்கள் நினைச்சா எவனையும் எங்கேயும் கொண்டு உட்கார வைக்கலாம்ன்றதை தெளிவாக ஒன்று புரிஞ்சு கொள்ளுங்க. யாரும் இங்கே பெரியவனும் கிடையாது, யாரும் இங்கே சிறியவனும் கிடையாது. என்னுடைய கருத்து, நிச்சயமாக கடவுள் நினைச்சா எவனையும் எங்கே உயரத்திலேயும் கொண்டு வைக்க முடியும். நாங்கள் என்றைக்குமே தன்னிலை மாறாமல் ஒழுக்கத்தோடு வாழ்ந்தோம்னு சொன்னால் நிச்சயமாக நாங்களும் அறியாத வயசுல சில தவறுகள் பண்ணியிருக்கோம். என்ன நம்மளும் ஒரு என்ன சொல்றது, அது அறியாத வயசுல ரத்தத்துல என்ன தவறு செய்யறோம்னு எங்களுக்கு தெரியாது. சில நேரங்களில் தவறுகள் பண்ணியிருப்போம். அதெல்லாம் ஒரு கட்டத்துல வந்தோன்னே நம்ம செய்தெல்லாம் தவறு, இனிமேலாவது திருந்தி வாழ நினைக்கிறதான் மனித பண்பு. நிச்சயமாக நீங்களும் இப்போ தவறான கமெண்டுகள் தூசண வார்த்தைகள் பேசுகிற நீங்கள் நிச்சயமாக ஒரு காலகட்டத்தில் ஒரு நல்ல வயசு வரும் பொழுது திருந்தி வாழ்வீங்கன்னு சொல்லி நம்புறேன். இன்னொரு வீடியோ சந்திக்கும் பாய்.